நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜோதிடம் எந்த மாதிரி என் லைஃப்பில் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட 2-3 விஷயம் மூலமாக ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு ஜோதிடத்தில் சிறு வயதிலே ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஏன்னா நான் ஜாதகம் பார்ப்பேன். எனக்கு வந்து டுவென் எனக்கு 21ல் மேரேஜ் ஆச்சு. இந்த 21 to 25க்குள்ளே ஒரே ஜாதகம் தான். யாரை பார்த்தாலும் யார் ஜாதகத்தை கொண்டாங்கன்னு பார்க்குறது, அவங்களுக்கு எப்படி கால சர்ப்ப தோஷம் இருக்குது, ராகு எங்கே இருக்குது, கேது எங்கே இருக்குது, சூரியன் எங்கே இருக்குது, சூரியன் இருந்தால் என்னாகும், செவ்வாய் இருந்தால் என்னாகும், 2 பேரும் இந்த மாதிரி எல்லாம் தேடி தேடி நான் பார்த்து அதுக்கு அவங்க அவங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் அவங்களும் சேமாக இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறது, இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறது. அதே மாதிரி நான் சொன்ன பலன்லாம் கேட்டு அவங்க ஆமான்னு சொல்லும்போது அது ஒரு ஆனந்தமாக, அது ஒரு காலமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த காலேஜ்லலாம் எப்படி கல்லூரி காலங்கள் ரொம்ப ஒரு ஹாப்பியான காலங்கள்னு சொல்லுவாங்களோ, அது மாதிரி எல்லோரும் என்கிட்ட ஜாதகத்தை கொடுக்க வேண்டியது. அது மாதிரி கையும் ரேகையும் நான் நல்லா பார்க்குறதுனால எங்கள் கையை பார்த்து இவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் எப்படி ஆச்சரியப்பட்டேன்னா, கையை பார்த்து இவ்வளோ சொல்கிறேன், அது வேறு இவ்வளோ உண்மையாக இருக்கா அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். அப்போ எனக்கு அந்த சனி பகவான் ரொம்ப பிடிக்கும், அந்த கிரகங்கள்லேயே. அது மாதிரி குரு பகவான், இந்த மாதிரி ராகு கேதுகள் வந்து எனக்கு அதை விட பிடிக்கும். என் ஜாதகத்தில் ராகு கேது நல்ல மாதிரி தன்மையில் இல்லாமல் தோஷமான இடத்துல நிற்கிது. அப்போ என்னென்னா, அதனால தான் நான் எனக்கு எவ்வளோ திறமை இருந்தும் அந்த சரியான ஒரு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஒரு அடைப்பு இருக்கும், அந்த அடைப்பை எடுத்து விடுறதுக்கு ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லி. அந்த அடைப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். யாரோ எடுத்து விடுவாங்கன்னு தெரியும். ஆனால் எப்போ எடுத்து விடுவாங்க, யார் எடுத்து விடுவாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால தான் நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், அதுவும் இவ்வளோ நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஜாதகம் சொல்லி இந்த காலத்தில் போய் அப்படி கொஞ்ச நாள் விட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகம் நானும் ஒன்றாயிட்டேன். எப்போ பார்த்தாலும் ஜாதகம். அவங்க என் ஹஸ்பண்ட் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கிளம்பி 10 o'clock 8 மணிலேருந்து 9 மணிக்கு போயிட்டாங்க. 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு 3 மணிக்கு 4 மணி வரைக்கும் ஜாதகம் பார்க்குறது தான் எனக்கு வேலை. அப்போ காலேஜிலேருந்துலாம் நிறைய பேர் கொடுத்துருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுப்பாங்க, சுற்றி உள்ளவங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ரிலேஷன்ஸில் எங்கள் அம்மா வீட்டில் எல்லாம் என் பொண்ணு ஜாதகம் பார்க்குறாளாமே, ஜாதகம் பார்க்குறாங்கிற அளவுக்கு பெரிய விஷயமா பேசும் பொருளாகிடுச்சு. உடனே அந்த காலகட்டத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உள்ளுணர்வு என்ன தோணுச்சுன்னா, நான் இப்படி எந்த அதாவது ஃபேமிலியோட வாழ்க்கையோடு போகாமல் நான் அப்படி தனித்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. என் உள்ளுணர்வு சொல்லிச்சு, நீ ஜாதகத்தில் போறியா லைஃப்குள்ளே போறியா அப்படின்னு. நான் லைஃபுக்குள்ளே போகிறேன்னு சொல்லி நான் அந்த முடிவு எடுத்துகிட்டு ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக விட்டேன். எப்படி விட்டேன்னா, போதும் இப்போ நம்ம எக்ஸாம் படிச்சுட்ருக்கோம், பாஸே ஆகலை, போதும் இதை குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவிட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஒரு ஜாப் போயிட்டுருக்கோம், ஜாப்பை நிறுத்திட்டு வீட்டில் இருக்கோம், ரிசைன் பண்ணிட்டுருக்கோம்ல, அது மாதிரி நான் ஜாதகம் பார்க்குறத நிறுத்திட்டு வீடு பார்க்குறது, வீட்டோடு இருக்கிறது அப்படின்னு விட்டுட்டேன். அதாவது என் மைண்ட்லேருந்தே எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆசையவே நானே எடுத்துக்கிட்டேன். இது யாரும் கம்பல் பண்ணியோ இது செய் அப்படின்னு சொல்லவே இல்லை, நானே எடுத்துக்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் பார்ப்பேன். அது எப்போது ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த குரு பலன், ராசி பலன் அப்படின்லாம் சொல்லும்போதெல்லாம் அந்த 80%, 80%, 90% இருக்கும். 90%ல் இருக்கும். என்னோடய ராசிக்கு அப்படி ஒன்றுமே நடந்திருக்காது. நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, அப்போ நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ எங்கோ இடிக்குதே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது என்னென்னா, சரி அப்போ நம்ம பார்ப்போம்ல ஜாதகம் பார்க்கும்போது, இந்த குரு மட்டும் இங்கே போய் இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அந்த சனி பகவான் இந்த இடத்துல இருந்தால் யோகக்காராக இருப்பாரப்பா இப்படிலாம் இருக்கும். அதாவது அது கொஞ்சம் நகண்டு போய் விழுந்தா இப்படி இருந்திருக்கும் அப்படிலாம் அந்த பார்க்குற காலத்தில் தோணுச்சு. இப்போ இதை உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருது. இருந்தாலும் ஜாதகங்கிறது ஒரு கலை. 64 கலைகளில் அது ஒரு அறிவியல், சயின்ஸ், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதை கற்றுக் கொடுக்குறதுக்கு, அதை சூட்சமங்களை மறைச்சதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சேம் டைமில் இதுவே போதும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், காலம் அதுக்கேற்ற மாதிரி ஏதோ செயல் செய்யுங்கிறதுக்காண்டி தான் இறைவன் இப்படி பாதி நடக்க வச்சு பாதி நடக்காமல் வச்சு, அந்த 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 பாதி நடக்கிறது கூட ஜாதகம் பார்க்குறாங்கல்ல அந்த ஜோதிடர்கள், அவங்களோட அசம்ஷனில் தான் சொல்கிறாங்க. 2% மட்டும்தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அப்போ ஏன் கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த கட்டத்தெல்லாம் பார்த்து நான் சொல்லும் போதெல்லாம் உள்ளுணர்வாகவே பேசும். இப்போ நான் ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டேன்னா
அந்த கட்டத்தெல்லாம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. 12 ராசியில் எங்கே இருக்குது, லக்கணம் எங்கே இருக்குது, எனக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த விதிமுறைகள், அந்த ஜாதகம் கணிக்கிறது, அந்த தசை புத்தி, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு 25% தான் தெரியும். 75% சுத்தமாக எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பரம்பரை ஜோதிடமோ இல்லை கற்றுக்கிட்டவங்களோ கிடையாது. இல்யூஷனாக உள்ளேருந்து வந்ததில் அது 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 எனக்கு இயல்பாகவே வந்துச்சு. ஒருவேளை முற்பிறவியில் உள்ள ஏதாவது இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. என் வாக்கு பலிக்கும், அவ்வளோதான். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, திடீர்னு நீங்கள் கன்சீவ் ஆவீங்க, உங்களுக்கு பையன் தான் பிறக்கும், நீங்கள் சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும், உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், இந்த மாதிரி சொல்கிறோம்ல. இதெல்லாம் அவங்களுக்கு பலிச்சோடனே அவங்களுக்கு பலிக்கும்னு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னீங்க உடனே நடந்துச்சுப்பா அப்படின்னு. ஒரு தடவை ஒரு ஒரு லைப்ரரியில் நான் இருக்கும்போது, லைப்ரரியில் உள்ள அவங்களாம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க குழந்தைக்கு ரொம்ப நாள் வந்து காத்துலேயே இருந்திருப்பாங்க போல். 10 வருஷக்கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் அவங்க கன்சீவ் ஆகிருக்காங்க. ஆனால் வெளியில் எதுவும் சொல்லாமல் வந்திருக்காங்க. இந்த மாதிரி சொல்லி தான் எதாவது ஆகிடுது, அப்புறமா வருத்தமாக இருக்குன்னு சொல்லாமல் வந்திருக்காங்க. அப்போ நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், இப்போ கன்சீவ் இருக்கீங்க, உங்களுக்கு பையன் பிறக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து என்னென்னா, எனக்குமே தெரியாது அது எப்படி சொன்னேன்ட்டு. இந்த இந்த காலகட்டத்தில் என்னென்னா, நமக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியுது, நம்ம எதை வச்சு சொல்கிறோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு பெரும்பாடாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது எங்கேருந்து வருது, இது யார்கிட்ட கேட்குறது, இதே மாதிரி சொல்லுவாங்களா யாராவது. இப்போ நான் சொல்கிறேன்ல, மனசில் ரீட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் நடுவில் பழகிடுச்சு. அதுவும் எனக்கு எஸ்பெஷலாக நித்யானந்தர் கிளாஸ் போய்ட்டு வந்தோடனே எனக்கு மனம் அமைதியாகிடுச்சு, ஸ்டில்லாகிடுச்சு. ரெண்டாவது என்ன கேட்டால், மனசில் உள்ளதை ரீட் பண்ணுறதுக்கு மனம் வந்து ஒரு ஏகாந்த அமைதி நிலைக்கெலாம் அந்த அந்த பயிற்சி தான் காரணமாக இருந்துச்சு. பிற்காலத்தில் அந்த பயிற்சி என்ன கொடுத்தாங்க, அதாவது என்னென்னா, அந்த வடை நம்ம நல்லா சாப்பிட்டு உணவெல்லாம் சாப்பிட்ருப்போம்ல, வடை பாயாசத்தோட அந்த அந்த உணவு திருப்தியாக இருக்கும். அது பசி வரும்போது திரும்ப நம்ம அன்றைக்கி என்ன சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சுன்னு நினைப்போம்ல. அதே மாதிரி மனம் ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கிட்ட நல்லா இருந்ததுனோடனே அதை நான் மறந்துட்டேன். இப்படி அமைதியாக இருக்கும் இந்த பயிற்சி தான் எனக்கு தெரியாமல் அப்படியே போயிடுச்சா. அப்போது கொஞ்ச நாள் கழித்து நான் யோசித்தேன், எப்படி இப்படி அமைதியானோம் இந்த நாளுக்கு அப்புறம் தான். அப்போ அங்கே என்னென்ன பயிற்சி செஞ்சோன்னு யோசித்தா எனக்கு வந்து பேசிக்காக தான் தெரியுதே ஒழிய 90% தெரியல. புரியுதா? அந்த விஷயத்தை வந்து நான் வந்து இந்த மாதிரி மனத்தை வந்து அமைதிப்படுத்தக்கூடிய பயிற்சி தான் தரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் எவ்வளோ அக்யூரேட்டாக கவனித்து ஒரு நோட்ஸ் எடுத்து எவ்வளோ வச்சுருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தெரியலை அது என்ன கிளாஸ்ன்னு கூட ஞாபகம் இல்லை, என்ன சொல்லி கொடுத்தாங்க என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ வந்து என்னென்னா 2000 மேரேஜ் ஆச்சு. 2003 to 5 இந்த காலத்துக்குள்ளே தான். அதான் இந்த சிறுபிள்ளைத்தனமாக அப்படி அது புரிஞ்சிக்காம தன்மை. இந்த எக்ஸாமெல்லாம் படிக்கும்போது முதல்ல ஆர்வமே இல்லாமல் சும்மா தோண்டித்தனமாக படிப்போம் பாருங்கள், அது மாதிரி தான் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ தான் கொஞ்ச நாளில் ஃபீல் பண்ணால் கூட என்னென்னா, இறைவன் ஒரு கருணை கொண்டு அப்படி இப்படி என்னை அப்படி நகர்த்தி கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜாதகத்துக்கு வரலாம். ஜாதகம் இன்னொருத்தர்கிட்ட பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டு எனக்கு கவர்மெண்ட் ஜாப்பே வாங்கி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப், அவளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சு. அவள் விஏஓவாக இருக்கா. நாங்கள் குரூப் 2 தான் படித்தோம் எக்ஸாம். அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, வா அந்த அந்த ஜோதிடர்கிட்ட போனதுனால எனக்கு கிடச்சிச்சு. அப்போ உன்னையும் கொண்டு போய் உன் ஜாதகத்தையும் காமிச்சோன்னே, வா நம்ம ஜாப் கிடைக்குதான்னு கன்ஃபார்மாக சொல்லிடுவார்ல, நம்ம உறுதியாக படிக்கலாம்ல, நீயே ஒரு மாதிரி குழப்ப நிலையில் இருக்கேன்னா. சரின்னு சொல்லிட்டு நானும் போனேன். போனால் பார்த்தீங்கன்னா, அங்கே ஏதோ குருவருள் ஏதோ இந்த ஜோதிட நிலையம் போட்டுருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணேன், அதில் அந்த ஜாதகம் எழுதுனதில் ஏதோ கொஞ்சம் குறைவாக ஏதோ இருந்துச்சு. நான் இதை இப்படி இது 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 பார்க்காம எப்படி சொன்னீங்க, அதாவது என்னென்னா அந்த ஊர் பிளேஸே போடாமல் இருந்துச்சு. எந்த இடத்துல கணிச்சிருக்கோங்கிறது அந்த ஜாதகத்தில் ஊர் பிளேஸே போடல. எதை வச்சு நீங்கள் இதை கணிச்சு சொன்னீங்க அப்படின்னு கேட்டோடனே நானே அப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொன்னேன் இல்லையா, நானே பார்த்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆமாம் நம்ம போய் அதை பார்த்துக்கிட்டு ரொம்ப நாள் விட்டுருச்சு, யாரோ ஒருத்தவங்க சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும்ல, நமக்கு சமைக்க நல்லா தெரியும், ஆனால் அது ஒருத்தவங்க சமைச்சு கொடுத்தா சாப்பிட்றது ரொம்ப ஈஸின்னு நினைப்போம்ல, அந்த அந்த கேட்டகரியில் தான் நான் போனேன். அதுவும் இல்லாமல் அவள் நடந்துச்சுன்னு சொல்கிறா. அதனால் அவர் இதெல்லாம் பார்த்து பலன்னு சொன்னோன்னே குறைஞ்ச நேரத்தில் நான் அவரை மனசை ரீட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சதுன்னா அவளை பற்றி நான் எல்லாம் சொல்லிட்டேன். இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க, இதுக்கு பேசாமல் நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணுறத விட நீங்கள் ஜோதிட தொழிலே செய்யலாம்ல, ஒரு போர்டு மட்டும் வச்சா போதும், ஒரு நாளைக்கு 400 ரூபா கிடைக்குமா எவ்வளோ சொன்னார். கிடைக்கும், நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே ஜாப் செஞ்ச மாதிரி ஆயிடலாம், இந்த மாதிரி ஒரு ஒரு டென்ஷன் ஒரு ப்ரெஷர் ஜாப் கிடையாது அப்படின்னு எனக்கு சொன்னார். ஓ, ஜாதகம் கேட்டு தொழில், அதாவது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க வேணாம் கேட்டால் இவர் நம்மளே ஒரு தொழில் செய்ய சொல்கிறாருன்னு சொல்லிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த ஒரு இது. அப்புறம் இன்சிடெண்ட் வந்து கணக்கம்பட்டிக்கு போகும்போது என்னென்னா, எங்களை கூப்பிட்டு போனது ஒரு ஜோதிடர் தான்.
அந்த ஜோதிடர் வந்து ஒரு பாம்பாட்டி கோயில் சித்தர்னு சொல்லி அவர் தான் எங்களை கூப்பிட்டு போனார் அவர் தலைமையில். எனக்கும் அங்கே போகும்போது பழனிக்கு நினச்சேன், பார்த்தா கணக்கப்படி அதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். அப்போ தான் இந்த மாதிரி ஆமாம் ஃபஸ்ட் டைம் போகும்போது எனக்கு கணக்கம்பட்டியை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனாலும் அவர் எனக்கு இவ்வளோ அருள் புரிஞ்சிருக்காருன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது தான் யோசிக்கிறேன், ஆமாம்ல அவர் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறோம், கேள்விப்படக்கூட கூடல. கணக்கம்பட்டின்னு ஒரு பேரே அப்போ தான் கேள்விப்படுறேன். அங்கே ஒரு சித்தர் இருக்காருன்னு இப்போ தான் கேள்விப்படுறேன். அதுவும் இல்லாமல் பழனின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்களா, அதனால் எனக்கு தெரியல. அப்போ ஃபஸ்ட் டைமே எனக்கு இவ்வளோ அனுபவங்கள் ஏற்பட்டிருக்குன்னு அப்போ வந்து இறைவனோட அருளால் தான். சரி அப்போது ஜாதகம் பார்க்கும்போது அப்போ இந்த மாதிரி இவர் வந்து அவரை பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கே அங்கே சில அற்புதங்கள்லாம் நிகழ்ந்தது. அந்த ஜோதிடரை பார்க்க வந்துட்டோம். அடுத்த நாள் நாங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அங்கே போகிறேன். போனால் அவர் ஒரு 50 ஜாதகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நாங்கள் ஒரு 20 ஜாதகம் கழுத்து கொடுத்துருக்கோம். எங்கள் ஜாதகம் வச்சாரா, அப்புறம் என் ஜாதகத்தை கீழே 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 அடியில் கொண்டு போகிறார். நாங்களும் 2 மணி ஆயிடுச்சு. ஐயோ என்ன 11 மணிக்கோ 10 மணிக்கோ போயிருக்கோம். 2 மணி ஆயிடுச்சு. அவர் என் ஜாதகத்தை கீழேயே கொண்டு போகிறாரு. அடுத்து கொண்டு வரவங்கள மேலே மேலே வைக்கிறாரு. இது என்னடா இப்படி பண்ணால் கடைசியில் என்னடா என்ன இவளே போய் கேட்டேன் என் ஃப்ரெண்டே. இல்லை எனக்கு மேலே ஒருத்தர் வந்து அவங்கள தொட்டாங்க. ஆனால் அந்த டைமில் எனக்கு கணக்கப்பட்டி என்னை வந்து கம்பை வச்சு அடித்தார், வயிற்றில் தொட்டார். அப்போ வந்து என்னென்னா எனக்கு மேலே உள்ளவங்க தொட்டாங்க, அதனால இவங்க ஜாதகத்தை நான் பார்க்கக்கூடிய இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுங்க நான் ஜாதகம் பார்த்தது. அதுக்கடுத்து நான் ஜாதகம் பார்க்கவும் இல்லை. ஜாதகம் பார்க்குறதுக்கு நான் முயற்சி எவ்வளோ எடுத்தாலும் நடக்கவும் இல்லை. அப்போ எங்கள் வீட்டுக்கார் நீ என்ன இந்த மாதிரி எதுவும் வர மாட்டேங்குன்னு சொன்னானே, நீங்களே பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். முந்தியெல்லாம் நான் வரேன்னு சொல்லுவேன். இப்போலாம் நீங்களே பார்த்துட்டு வந்துன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சரி ஒரு நாள் இதையும் தாண்டி நாமளும் போயிடுவோம், என்ன தான் நடக்குன்னு பார்ப்போன்னு பார்த்தா அன்றைக்கி மழை, அங்கே ஜோதிடரே இல்லை. இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஜாதகம் வந்து விடுபட்டுருச்சு. உள் மனதிலேருந்து எனக்கு விடுபட்டுருச்சு. எல்லா கோள்களும் எனக்கே இணக்க மாதிரி, எல்லா கோள்களும் எல்லா அந்த நவ கிரகங்களுமே நமக்கு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு உள்ளுணர்வுலேயே தோணிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு இந்த இன்சிடெண்ட்டுக்கு அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு ஜாதகம் பார்க்க இடத்துக்கு போனோம். எப்போது அந்த அந்த கணக்கப்பட்டிகிட்ட போயிட்டு ஜாதகம் பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி ஒருத்தங்கிட்ட அப்போ ஜாப் கிடைக்குமான்னு தான். எங்கே பார்த்தாலும் ஜாப் கிடைக்குமான்னு போகிறதே. ஏன்னா உறுதிப்படுத்திட்டோம்னா நம்ம தீவிரமாக படிப்போமா. அப்படி தான் நான் சித்தர்கள் பக்கமே போனேன். ஏதாவது தொழிலுக்கு நீ உறுதியாக இது தான் செய்யுன்னு சொல்லுங்கன்னு. அந்த வேலை நான் ஜாதகம் அவர் நல்லா சொல்கிறான்னு கேட்டு போனப்போ எல்லாத்தையும் பேசி உங்களுக்கு ஜாப் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு. என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போது, நீங்கள் ஏன் எனக்கு ஜாப் கிடைக்காதுன்னு சொன்னீங்க, எதை வச்சு சொன்னீங்கன்னு கேட்கும்போது, எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்களா, அப்படியா, நீங்கள் மாதிரி சொல்லிக்கலாம்ல, நான் கிடைக்குன்னு சொல்லியிருப்பேன்னாரு. ஐயோ இவர் என்ன இப்படி சொல்கிறாருன்னு சந்தேகமாக இருந்துச்சு. அப்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதகம் இப்படி தான் எனக்கு வேலை செஞ்சிச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்ககிட்ட ஜாதகத்தை வந்து நம்புங்க, ஆனால் அதோட தாமரையிலை தண்ணி போல் நம்புங்க. கொஞ்ச நாளில் அதுவே விட்டுரும். ஆனால் அதையே வாழ்க்கையாக நம்பிக்கிட்டு அதுவே வந்து இப்போ எங்கள் சார்லாம் பார்த்துட்டு வந்தால் இப்படி தான் இருக்குமாம்மா, இப்படி தான் வந்து சண்டையாக வருமா, இப்படி தான் உறவில் இருக்குமா, இப்படி தான் டல்லாக இருக்குமா அப்படின்னு அவங்களே அந்த இதை வச்சு கட்டமைச்சிருவாங்க. எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, இன்றைக்கி மட்டும் தான் நமக்கு நிதர்சனம். இன்னொன்று என்னென்னா, இந்த மனம் ஒரு பக்குவப்படும்போது என்ன ஆச்சுன்னா, எது நடந்தாலும் ஏற்றுக்க பக்குவம் வந்துருச்சு, ஒரு அமைதி வந்துருச்சு. அதோட என்னென்னா, ஏதாவது எனக்கு நடந்துச்சுன்னா இது நான் செஞ்சதை தவிர எதுவுமே எனக்கு வரல அப்படின்னு தெளிவு வந்துருச்சு. எனக்கு ஒன்று நடக்குது அப்படின்னா அது நான் செஞ்சது தான். அது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும், யாராவது என்னை வந்து பழி சொல்கிறாங்க கேவலப்படுத்துகிறாங்கன்னாலும் அது நான் செஞ்சது தான். யாராவது தான் ஐயோ இவங்கெல்லாம் பயங்கரமான ஆள், ரொம்ப என்னை புகழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதான் கடவுள் ரேஞ்சுக்கு புகழ்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா சமமாக எடுத்துக்கிட்டேன். சரி நாளைக்கே நம்மளை ஏதாவது ஒன்று செய்யலையாவோ இல்லை சூழ்நிலை வருமோ நம்மளே பேயின்னு சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு புரிதல் வந்த அப்புறம் சில அனுபவங்களும் இப்படி வந்தோடனே புரிஞ்சிச்சு. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போல்லாம் எதுக்குமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது மேலே வந்து பற்றும் கிடையாது, சேம் டைமில் தீவிரமாக இருக்கேன். அகங்காரம் மட்டும் வந்துடக்கூடாது. அகங்காரம் எங்கேயா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் நிறைய தடவை அடிபட்டேன். நான் இது வந்து எப்போவோ நிகழ்ந்திருக்கலாம். இந்த அமைதி பேரின்பம் இதெல்லாம் நான் எப்போ விழுந்திருக்கலாம். நான் தான் என்னோட தடையினால், என்னோட அகங்காரத்தினால, என்னோட அந்த ஒரு சந்தேகத்தினால, என்னோட வந்து ஒரு புத்திசாலித்தனம் அறியாமையினால தான், புத்திசாலி அற்ற தன்மையிலையும் அறியாமையினால தான் இவ்வளோ டிலே ஆச்சு. அதுவும் இல்லாமல் என்னென்னா, ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்கும்போது ஒரு பிள்ளைக்கு கொடுக்க மரியாதையும், ஃபஸ்ட் ரேங்க்கு வந்து பல சூழ்நிலையை தாண்டி அனுபவித்து வரும்போது இந்த ஆசையே போயிருக்கும் பார்த்தீங்களா, அதனால் அந்த சந்தோஷம் அதெல்லாம் இல்லை.
இயல்பாயிருச்சு சமமாக.